வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். அடுத்தது லண்டன் டூரை மிக சிறப்பாக முடித்துவிட்டு அடுத்த கண்ட்ரி நெதர்லாண்டுக்கு போக போகிறோம். இந்த ட்ரிப்பு ரோடு ட்ரிப் இல்லை, வித்தியாசமான ஒரு க்ரூஸ் ட்ரிப். ஓவர் நைட் எங்களுக்கு இதை கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்படியே இந்த ஹார்விச் இன்டர்நேஷ்னல் போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் எங்களுடைய லக்ஸரி க்ரூஸ். இது பேர் ஸ்டெனா பிரிட்டானிக்கா குருசியா. இறங்கிட்டு போர்டுக்குள்ளே வந்தாச்சு. நைட்டு டின்னர், வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் டின்னர், எல்லாமே பஃபே சிஸ்டம். மிக பிரம்மாண்டமான க்ரூஸ், லக்ஸரி க்ரூஸ். ஏறக்குறைய 15 ஃப்ளோருக்கு மேலே இருக்குது அப்படின்னாங்க. இந்த டைனிங் 9வது ஃப்ளோரில் இருக்குது. அதனுடைய பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது உள்ளே நுழைஞ்ச பிறகு தான் தெரியுது. மிக சிறப்பான ஒரு பெரிய கப்பல், சொகுசு கப்பல், எல்லா வசதிகளும் இருக்கின்ற மிக சிறப்பான ஒரு கப்பல். பாரு, டைனிங் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி கப்பலில் பயணம் செய்யணும். அப்போ தான் ஒரு டூர் ஒரு முழுமையடையும். எல்லா விதத்துலையும் எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அதனால் இதையும் ஆர்ச்சி ட்ராவல்ஸ் மிக சிறப்பாக அமைச்சு கொடுத்துருந்தாங்க. இதை அப்படியே வெளியில் நின்று அந்த போர்ட்டை பார்க்கலாம் நம்ம அழகாக. இரவில் அந்த துறைமுகம் மிக சிறப்பாக இருந்தது. இங்கேருந்து கிளம்பி ஹுக் ஆஃப் ஹாலந்து, அதாவது நெதர்லாண்டு ஆம்ஸ்டர்டாம் கிட்ட போகிறோம். இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே நார்த்து சி போயிட்டுருக்க போகிறோம். நல்ல ஹைட், ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. நல்ல குளிர் வேறு, கிளைமேட்டு மிக சிறப்பாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட வெளியில் நிற்க முடியல. எங்கள் கூட வந்த கோச்சும் அப்படியே இந்த கப்பல்லே ஏற்றியாச்சு. இறங்கியெல்லாம் ஏற தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக க்ரூஸுக்குள்ளேயே அந்த பஸ் இறங்கி அங்கேருந்து லிஃப்ட் மேலே நாங்கள் மேலே வந்துட்டோம். அப்போது எத்தனை காரு, எத்தனை ட்ரக்கு, எத்தனை பஸ்ஸுன்றதெல்லாம் கணக்கிலே கிடையாது. அப்போ அதனுடைய பிரம்மாண்டத்தை நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். லிஃப்ட் வசதியோட இப்போ 9th ஃப்ளோர்லேருந்து 11th ஃப்ளோருக்கு எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. மேலே போகிறோம், சாப்பிட்டுட்டு எல்லா வசதியும் இருக்குது. லக்ஸரி க்ரூஸ், ஸ்டெனா பிரிட்டானிக்கா என்னுடைய பேர். அவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருந்துச்சு இந்த பிரம்மாண்டமான கப்பல். கப்பல் பயணம்னாலே த்ரில்லிங்கான பயணம் தான். அப்படியே ரூம்ஸுக்கு வந்தாச்சு. ரூம்ன்றது ஒரு பெரிய லக்ஸரி ரூம்லாம் கிடையாது, ஒரு கேபின் தான். கேபினில்
2 படுக்கை வசதியோட அழகாக இருந்தது ரூம், டாய்லெட்டோட. அப்படியே கடலையும் ரசிக்கலாம். இருட்டிலனால நைட்டில் எங்களுக்கு ஒன்றும் தெரியல, பகலில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஓவர் நைட்டு ஃபெரின்றதுனால தூக்கத்திலேயே அந்த ஃபெரி முடிஞ்சிச்சு ட்ராவல். இதுதான் விண்டோ. ஒரு கேபின், ஆனால் பரவாயில்ல. டாய்லெட்லாம் மிக நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் கிளம்பி நேராக டைனிங் வந்துட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நெதர்லாண்டோட கடற்கரை பார்க்கணும். இப்போ நார்த் சீலேருந்து அந்த ரிவரில் கிராஸ் ஆகி போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. ஹுக் ஆஃப் ஹாலண்ட் இந்த போர்ட்டு பேர். இரவு முழுதும் பயணம், கடல் பயணம். அப்படியே டைட்டானிக் படத்தை மறுபடியும் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கடல் பயணன்றது ஒரு மிக சிறப்பான ஒரு பயணம். நமக்கு சீசிக் வராமல் இருக்கிற வரைக்கும் கடல் பயணம் மிக சிறப்பாக இருக்கும். எப்போவுமே பறந்து விரிந்த கடல், அதுவே ஒரு மனதுக்கு இதமானது. போர்ட்லேருந்து இந்த கப்பல்லேருந்து இறங்கிட்டோம் கீழே. அந்த கப்பலோட பிரம்மாண்டத்தை பாருங்கள். இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த யூரோப் டூரோட எக்ஸைட்டிங் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்து கொண்டே இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் டவுனை நோக்கி போயிட்டுருக்கோம்.